வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் திரு கோட்டேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். ஏடிஎம்கேக்குள்ள ஆல்ரெடி இபிஎஸ் ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது, திரும்ப ஓபிஎஸ் எல்லாம் இணைக்கணும், ஒன்றிணைந்து அதிமுக வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடி அவர் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. பட் அவருக்கான ஒரு கெடு விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த செங்கோட்டையன், பிறகு சிவி சண்முகம் உள்ளிட்ட அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வைக்கிறதுக்கான பேக் போன்ல பாஜக இருக்கு. பாஜக அதன் மூலமாக ஒரு நெருக்கடி வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15 ஓபிஎஸ் நீங்க இணைக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த சீனியர் அமைச்சர்கள் இவங்க தலைமையில ஓபிஎஸ் இணைச்சு இன்னொரு ஒரு ஒருங்கிணைப்பு கூட உருவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அந்த செய்திகள் முன்னாடிலேருந்து இருக்கு. அதாவது சரி, ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கணும். ஓபிஎஸ் எதுக்கு பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? இந்த அதிமுக தலைவர்கள் சொல்லலாம்ல. விஜயபாஸ்கர் வீட்டில் யார் ஆள ரைடு வந்துச்சு? யார் ஆட்சி காலத்தில் வந்துச்சு? கூட்டணியில் இருந்தீங்க, கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு மத்திய இலாக்காவில் இருக்கிறவங்க ரைடு பண்ணாம விட்டாங்களா? அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் குற்றவாளியாக இருக்கணும், அதனால் அவங்க ரைடு பண்ணாங்க. இல்லை அவங்க யுத்தமர்களாக இருக்கணும், அதனால் அவங்க ரைடு பண்ணாங்க. இல்லை பாஜக கூட்டணியில் இருந்தாலும் ரைடு பண்ணி உங்களை பயமுறுத்துறதுக்கு பண்ணதாக எடுத்துக்கணும். இதுதான் இதனுடைய டெஃபினிஷன்ஸு. இப்போ இதில் பிஜேபியால் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க அதிமுக அமைச்சர்கள். விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, தங்கமணி அவர்கள் வீட்டில் ரைடு, எல்லாம் மத்திய சீஃப் செக்ரட்டரி வீட்டிலே ரைடு நடந்தது. அப்போது பிஜேபி அன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிச்சு. இந்த கட்சியை பிளந்ததாகட்டும், இது பண்ணதாகட்டும், சரி, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் அவர் பிஜேபியை நம்பிட்டு இருக்காரு. பிஜேபின்றாரு. அப்போது மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்குது? சொந்த அதிமுக தொண்டர்களே ஒரு சிலர் வேணான்றாங்கல்ல. அப்போ தொண்டர்களோட எண்ணோட்டம் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகளோட எண்ணோட்டம் முக்கியம் இல்லை, மக்களோட எண்ணோட்டம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு இந்த எண்ணோட்டம் தான் முக்கியம். திருப்பி நீங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும்னா அப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொல்லணும் இல்லை ஓப்பனா, சரி நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையை நான் ஏற்றுக்கிறேன். அவர் சொல்லியிருக்கலாம் எல்லா விதமான தியாகம் பண்ண தயாராக இருக்கு அப்படிங்கிற சொன்னீங்க, செய்யலையே. தொண்டனா வர்றதுக்கு நான் தயாருன்னு சொல்லுவாரா ஐயா ஓபிஎஸ்? இல்லை, அது கூட வேணாம். அந்த டிமாண்ட் அங்கேருந்து வந்தால் தானே அவர் அதை பற்றி பேசுவார். அவர் வெறும் அறிக்கையே விட்டுட்டு அரசியல் பண்ணணும். பட்ஜெட்டில் இப்போ அவர் பாரதிய ஜனதா கட்சியை பாராட்டலன்னு யாரு கேட்டா? தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. பாஜக காரங்களே கஷ்டப்பட்டு தேடி கண்டு 3 நாளாக தேடுறாங்க, பட்ஜெட்டில் 2 நாளாக தேடுறாங்க, எதனா இருக்குமானா ஒன்றும் காணும். அவங்களே ரயில்வேல கொஞ்சம் கொடுத்துக்குறாங்க, அங்கே ஒரு 2000 கோடி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 1500 கோடி, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 6300 சில்லற கொடுத்த காசை வச்சு. அப்படி இருக்கும்போது பாஜக பட்ஜெட் எதுக்கு இவர் பாராட்டும்? இவர் அதிமுகவா இல்லை இவரா? பாஜக ஃபர்ஸ்ட். அவரோட போக்கு அப்படி தானே இருக்கு. ரெட்டையில மீட் பண்ணீங்க, அப்புறம் எதுக்கு பலாப்பழத்தில் யாருக்கு வேண்டி போய் நின்னீங்க? அந்த காசுக்கு இல்லை, அந்த உழைப்புக்கு ஒரு போட்டி பொதுக்குழு போட்டிருக்கலாம்ல. இல்லை அதிமுக மீட்டெடுக்கும் பேரணின்னு போயிருக்கலாம்ல. அப்போ மோடி அவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அதிமுக என்ன வேலைன்ற அந்த கேள்வி வருது இல்லை. அப்போ மோடி எதிர்ப்புக்கு தான் இங்கே வாக்கு. மோடி அவர்கள் இல்லை பாஜக எதிர்ப்புக்கு அதிமுகவில் ஒரு வாக்கு இருக்குது. அதுதான் அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு போனாங்க. அப்படி இருக்குமா அந்த டைமென்ஷனே நீங்கள் மாத்துறீங்க. இல்லை, இப்போ அவர் அதிமுக எதிராக செயல்படணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. என்ன நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, சரிங்களா? இப்போ என்ன நீ கட்சியை இணைச்சிட்டா நான் திரும்ப அதிமுக எதிராக செயல்பட மாட்டேன். அதான் இந்த மாதிரியான நெருக்கடி தான் ஆளாக்கிருக்கீங்க. அதுதான் அவருக்கு டிமாண்ட். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம் தான். இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களெல்லாம் ஏதோ கூப்பிட்டு ஐடியாலாம் கேட்க போகிறேன். அந்த மாதிரி காசெல்லாம் விரையும் பண்ணாமல் சொந்த கட்சிக்காரர்களை நம்பி எங்கெங்கெல்லாம் மாவட்ட செயலர் சரியாக வேலை செய்யலையோ இல்லையோ அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு கூட்டணி முடிஞ்சால் கூட்டணி அமைக்கும். கூட்டணி ரொம்ப முக்கியம். ஒரே கேள்வி, பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா யார் வேணா சேர்ந்துக்கலாம். அமமுகவோட கூட்டணி ப்ரொவைடட். அது ஃபர்ஸ்ட் இவரே பாஜக ஒழுங்கு எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ எதிர்க்க மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் அப்படியே இருங்க, திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டோம். எதுக்கு நீங்களாம் ஒரு கட்சியாக இருக்கிறீங்க? மத்திய அரசு நிறைய ஓர வஞ்சனை செய்து அதை கேள்வி கேட்குற தைரியம், திராணி, தெம்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. 2014 போட்டாங்க, 19 போட்டாங்க, 24 போட்டாங்க, 26 உங்களுக்கு மாற்றி போடணும்னா அதை மக்கள் உங்களை நம்பணும். சிறுபான்மையினர் உங்களை நம்பலை, பொதுமக்கள் உங்களை நம்பலை. பொதுமக்களுக்கு உண்டான அரசியல் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பெரியவரா, சசிகலா பெரியவங்களா, டிடிவி தினகரன் பெரியவரா, எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பார்த்துக்கலாம். பட்ஜெட் வச்சுக்கிற அன்றைக்கி போய் எடப்பாடி போராட்டம் பண்ணுறாரு. அவரே பாதி நேரம் சேலத்தில் இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பண்ண தப்பெல்லாம் சொல்கிறோம், நம்ம பேசுகிறோம். பாதி நேரம் சேலத்தில் இருந்தால் நீங்கள் எப்படிங்க அரசியல் பண்ணுவீங்க தலைநகரத்தில்? என்ன விதமான புரிதல் இது? இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த உட்கட்சி பிரச்சனைலாம் அவங்க சரி செய்யணும். அது சரி செய்தால் தான் முடிவு வரும். ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்க்கு வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுறாரு. பாஜகவின் காரணமாக தள்ளப்படுறாரு. அந்த கெடு விரிச்சு அந்த இடத்துல நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது அவருக்கு. இனி இபிஎஸ் என்ன பண்ணுவார்? ஓபிஎஸ் கட்சி நினைச்சதுக்கு பிறகு இபிஎஸ் என்ன பண்ணுவார்?
அவங்களா ஒரு போட்டி கட்சி இணைச்சி சேர்த்துக்கிறாங்க கொள்றாங்கன்னா அந்த சண்டை ஜாஸ்தி ஆகும். இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல வந்துட்டு நீங்க வந்து ஜாயிண்ட் கோஆர்டினேட் கன்வீனர் தானே போடணும், நீங்க எதுக்கு பொதுச் செயலாளர் போட்டுன்னு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி அழுத்தம்லாம் வரும். மக்கள் அதிகாரம் மக்கள் சக்தி தான் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை. புரியுதுங்களா? இவங்க வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவங்க சின்னத்தை கொடுப்பாங்க, அவங்க அதை கொடுப்பாங்க, இவங்க ரைடு பண்ணாமல் இருப்பாங்கலாம். இதையே வைத்து நீங்கள் அரசியல் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பொதுமக்கள் உங்களை நிராகரிச்சுவாங்க. இப்போ ஆல்ரெடி நிராகரிச்சிருக்காங்க. அந்த நிராகரிக்கான தொடர் கதையாகும். 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் இல்லை, 10 தோல்வி அதிமுக தோல்வினா அதில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பங்கு இருக்கு. அந்த தோல்விக்கு தனியாக கட்சி நடத்தி வாக்குகளை பிரித்துற அமமுக டிடிவி தினகரன் ஐயாக்கும் அதில் சதவீதம் இருக்கு. பிரச்சனையாக இருக்கும்பொழுது அந்த கட்சிக்கு வந்து தேர்தல் நேரத்தை தேர்தல் வேலை செய்யாமல் அரசியலில் ஒதுங்கிட்டாங்க சசிகலா அவர்கள். அவங்க ஒதுங்கினதும் தப்பு தான். அப்படி பார்த்தா அவங்க வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க ஜெயிலுக்கு போனாங்க, அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. ஆனால் அதிமுகன்னும் போது அவங்க எப்பயுமே அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி விஷயத்தில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த தோல்விக்கு எல்லாம் இவங்க எல்லாருமே தான் காரணம். நீங்கள் எடப்பாடியை ஒண்டி சொல்ல முடியாது. இப்போ இந்த அதை சரி பண்ண தான் இப்போ சசிகலா உள்ள இறங்கியிருக்காங்களே, அது கரெக்டான முடிவு தானா? காலம் தாமதமான செயலுங்க. அதாவது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கணும். அவங்களுக்கு இந்த தமிழகத்தை பற்றின புரிதல் இருக்குது, தமிழக அரசியல் தெரியும், யார் எங்கே ஜெயிப்பா, யாரை நம்பலாம், யாரை எப்படி வைக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் தெரியும். பட் பணம் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்றைக்கி இருக்காங்களான்றது தெரியாது. சசிகலாட்ட இல்லாத பணமா? அப்படி சசிகலா கிட்ட இல்லாத பணம்னா நிறைய பணம் வந்து பேங்க்கெல்லாம் வந்து ரைடு பண்ணாங்க, நிறைய ஃப்ரீஸ்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி வாக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா பண அரசியல் தேவை. எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து லிக்விட் இருக்குது, யார் எவ்வளோ செலவு பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். இப்போ இறுதியாக வந்து 26 நோக்கி வரக்கூடிய இந்த களம் ரொம்ப டஃப்பாக இருக்க போதும் தெரியுது. இபிஎஸோட நிலைப்பாடு என்னவா இருப்பார்? ஒன்றிணைந்து அதிமுக களம் காணுவாரா, அல்லது அவர் தலைமையில் திரும்ப அப்படியே சந்திக்க போகிறாரா, இல்லது மூன்றாவது அணி உடைய போதும் அடுத்து இன்னொரு பிளவு அதிமுக இருக்க போகுது? அதிமுகவில் இன்னொரு பிளவு வந்தாலும் அதனால யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடைக்காது என்னோட புரிதல். பட் எதிர்கட்சிக்கு ஒரு கெயின் கிடைக்குது இல்லை? எதிர்கட்சிக்கு கெயின் கிடைக்கும். எதிர்கட்சினா ஆளுங்கட்சி. திமுக அது பிளஸ். இதுக்கப்புறமா இன்னும் பிரியுதுன்னா மொத்தம் அந்த 25% தான். அந்த 25க்குள்ள தான் இவங்க பிரிக்க முடியும், உடைக்க முடியும், பண்ண முடியும். புதுசாக வரணும்னா தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த 25 தாண்டி போகிறதுக்கு எந்த வியூகமும் இல்லை. இது யார் பிரித்தாலும் யார் தனித்தாலும் நஷ்டம் வந்து மொத்தமாக அவங்களுக்கு தான், பலம் வந்து திமுகவுக்கு. இது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு இதை பண்ணுறாங்கன்னா அதில் ஏதோ உள்ள ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட புரிதலும் இல்லைன்றதான் பொறுப்பு. அது அவரும் அதை ஏற்றுக்க மாட்டாரு. மேபி எலெக்ஷன் நேரத்தில் கிட்டத்தில் ஒரு வேளை எதனா மனசு மாறலாம். ஆனால் இப்போதைக்கு அவர் அந்த மனநிலையில் அந்த சிந்தனையில் இல்லை. அதை பற்றி அவர் பேசவே மாட்டேன்றார். யார் போனாலும் அதை பற்றி பேசாதீங்கன்றாரு. இல்லை, அவருக்கு பிரச்சனை சசிகலா மீது ஒரு பிரச்சனை, ஓபிஎஸ் மீது என்ன பிரச்சனை? இப்போ சசிகலா பிரச்சனை, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஓபிஎஸ் வந்தால் கூட யார் வந்தாலும் சரி, இவங்கெல்லாம் இருந்தால் என்னால் அரசியல் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் எனக்கு தலைவலி அப்படின்றாரு. என்ன இங்கே பிரச்சனைனா அவங்களே நீக்கினவர் மாவட்ட செயலர்களை நீக்காமல் வச்சிருக்கிறார். அதுதான் அடுத்த பிரச்சனை. தன்னை நம்பி தன்னோட இது இருக்குன்னா சரி வாங்க இந்த பதவி தரேன் வரீங்களா, இந்த பதவினா வரேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சின்ன பதவியாக கூட அறிவிங்க, முடிஞ்சு போச்சா? பிஜேபி எதிர்க்கிற தைரியம் இருக்குதா, வாங்க சேர்த்துக்கிறேன். தைரியம் இல்லையா போயிருங்க. அதுதான் அதிமுக. இந்த ஸ்டாண்டை எடுத்து அவர் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சா இவங்களாம் ஒன்று பட்டு காலியாகும். அவர் அதை பண்ண மாட்டார். 10 மாவட்ட செயலர் ஃபஸ்ட்டு மாற்ற சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக கட்சி தொண்டர்களுக்கு பயம் வரும். எங்கே எந்த கட்சி வந்தாலும் இங்கே வட சென்னையிலேருந்து கூட்டம் போனோம், மத்திய சென்னையிலேருந்து கூட்டம் போனோம், திருவள்ளூர்லேருந்து கூட்டம் போனோம். தொண்டர்கள் தானாக சேர்றது கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்காச்சும் இந்த நிலைமை, ஓபிஎஸ் அவர்களுக்கு அதுவும் கிடையாது. தொண்டர்களை இழந்துட்டாங்க. அந்த தொண்டர்களை திருப்பி எப்படி சம்பாதிக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்புறம் மக்களோட செல்வாக்கு, அது ரெண்டாவது. ரீகன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இப்பவும் இருக்குதான்னு பார்க்கலாமா, அல்லது கடந்துச்சு அதிமுக? இல்லை, அதிமுக ஒரு பெரிய கட்சிங்க, சான்சஸ் இருக்குது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லைன்னா மொத்தமாக காலி, முடிஞ்சு போயிடும் கதை. பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.